தேர்ஸ்டே மார்னிங் அம்மா வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் கிழங்கும் தான் பண்ணியிருந்தாங்க. மதினி பண்ணியிருந்தாங்க. பாப்பா பூரி சாப்பிடல, கிழங்கு மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. சரி அவளை சாப்பிட வைக்கணுமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்தேன். வாசலில் திண்ணையில் உட்காந்துருந்தேன். வெளியில் வந்து பசங்கள்லாம் அந்த ஆடெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டே கொஞ்சம் சாப்பிட்டுட்டா. சாப்பிட்டு முடிச்சுட்டு 11 மணிக்கு அவளுக்கு காது குத்துறதுக்காக ஆசாரி வர சொல்லியிருந்தோம் வீட்டுக்கு. மார்க் பண்ணுறதுக்கே பயங்கர அழுகை. அதுக்கே சாக்லேட் கொடுத்து என்னெல்லாமோ பண்ணி மார்க் பண்ண கூட விடலை அவளை. அப்புறம் ஒரு வழியாக மார்க் பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கு பிறகு நான் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குத்த சொல்லிடலான்னு சொல்லிட்டு காது குத்த வச்சாச்சு. பயங்கர அழுகை, பயங்கர அழுகை. காது குத்தி முடிக்கிற வரைக்கும் தான் அழுதா. அடுத்த செகண்டே ஓரளவு கொஞ்சம் அழுக அமர்ந்துட்டு, அடுத்த 5வது நிமிஷம் சாக்லேட் கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு சுத்தமாக வலியவே மறந்துட்டா. புதுசாக காதில் ஏதோ மாட்டியிருக்கிற மாதிரி தோணும் போல் அவளுக்கு. அதனால் கையை வச்சு தட்டிகிட்டே இருக்காளா, அதுவே கொஞ்சம் வலி. அழுது அப்படியே தூங்கிட்டா. மத்தியானம் சாப்பிடக்கூட இல்லை. எப்படியோ ஒரு வழியாக காது குத்தியாச்சு.